கோட்டீஸ்வரர்களையும் ஏழைகளின் காலில் விழ வைத்த தேர்தல் முறைக்கு காரணமானவர் டாக்டர் அம்பேத்கர் என்று குடியரசுக் கட்சி மாவட்ட பொருளாளர் டிஆர் பசூல் கூறினார். வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலையில் இருந்த பெண்கள் IAS IPS ஆக காரணம் அண்ணல் அம்பேத்கர் என்று இல்லத்தரசி உமா நன்றி பெருக்குடன் தெரிவித்தார். படிச்சு பட்டம் பெற்றுள்ளார். அப்படி இல்லைன்னா ஜாதியில அவங்க உயர்ந்த ஜாதியா இருக்கும். அது உயர்ந்த ஜாதினா யாருக்கு தெரியும்? நம்ம யாரும் இங்க இருக்கிற நீங்களாகட்டும் நானாகட்டும் கேட்கிற யாருமே அந்த ஜாதி இருக்கு. இப்படி ஒரு நிலை இருக்கும் போதோ இதை உடைச்சி இந்த ஓட்டுரிமை வயசு ஆயிடுச்சுன்னா நீங்கெல்லாம் பாருங்க, மீதி எதுவாக இருந்தாலும் நம்ம அரசாங்கத்திட்ட அனுமதி பெற்று அந்த ஒரு சட்டத்தை நம்ம ஏற்றுக்கணும். படிக்கிறதா இருந்தால் ஸ்கூலில் போய் படித்து சர்டிஃபிகேட் வாங்கணும், ஓட்டர் ஐடியா அப்படி வாங்கணும், ரேஷன் கார்டு அப்படி வாங்கணும். ஆனால் நம்ம பிள்ளைங்க கூட நம்ம செய்யறது இல்லை. 18 வயசு ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஓட்டுரிமை. இதை பெற்றுக் கொடுத்தது யாருன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர். குறைஞ்சது 1000 கோடி 500 கோடி குறைஞ்சது 100 கோடி கம்மியாக ஒன்றும் இல்லை. ஆனால் இன்னைக்கு வேகாத வெயில்ல நம்ம காலில் விழுக்கலாம். பார்த்துருப்பீங்க, காலில் ஓட்டு போடுங்க. பொதுவாக சொல்றாங்க, எல்லா கட்சியும் சொல்றாங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, உங்களுக்கு ஓட்டு போடுங்கன்றாங்க. ஆனால் இந்த நிலைமையை உருவாக்குறது யாருன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர். லேட்டஸ்ட் நடிகர் விஜய் அனைத்து கட்சிகள் என்று உலகமே கொண்டாடும் ஒப்பற்ற மனிதர் டாக்டர் அம்பேத்கர் என்றார் இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில துணைத் தலைவர் இருதயநாதன். சென்னை வண்ணாரப்பேட்டை கிழக்கு கல்லறை சாலையில் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக பீமாராவ் அம்பேத்கர் பொதுநல மன்றத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு அதன் பொதுச் செயலாளரும் பன்னீர்செல்வம் பிரதர்ஸ் அறக்கட்டளையின் இயக்குநருமான அந்தோணி நெப்போலியன் தலைமை தாங்கினார். விழாவில் 20க்கும் மேற்பட்ட சமூக செயற்பாட்டாளர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர். பொறியாளர் அந்தோணி நெப்போலியன், அவரது துணைவியார் ஜூலியன் மங்கை, இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில துணைத் தலைவர் இருதயநாதன், நியூஸ் அறக்கட்டளை இயக்குனர் காளிதாஸ், ரியல் அறக்கட்டளை தலைவர் லாரன்ஸ், என் கருணாநிதி, ஏ ரவிக்குமார், MA ஜோசப், TR பசூல், எஸ் ஜேம்ஸ், ஏ ரகு, பி சேகர், பி ராஜ்குமார், ஆயுள்குமார், ஜனாப் ஷாஜகான், எம் சத்யா, எம் கோபி, மதன், சரவணன், தங்கராஜ், பேக்கரி பாட்ஷா, பூக்கடை டி கருணாமூர்த்தி, டி ஸ்டீபன் ஆகியோரின் சேவையை போற்றும் வகையில் விருதுகள் வழங்கப்பட்டன. அந்த காலத்துல வீட்டுல இருந்து வெளியே வளர்க்க மாட்டாங்க. படிப்புலாம் என்னன்னே தெரியாது. வேலைக்கு போக அனுமதிக்க மாட்டாங்க. சின்ன வயசுலயே சின்ன குழந்தைங்க திருமணம் நடக்கும். ஸோ இந்த இதெல்லாம் அம்பேத்கர் எழுதின சட்டத்தால தான் IAS ஆகட்டும், IPS ஆகட்டும், CM ஆகட்டும் கொண்டு அம்பேத்கர் விஜயா இருக்கட்டும், எல்லாமே இங்க அம்பேத்கர் இருக்காம தொடாம இங்க அனுப்பிட முடியல. எல்லா கட்சிகளும் தலைவர் யாருன்னா அம்பேத்கர். நீங்க போய் பாருங்க, ஓட்டு கேட்க வராங்கன்னா அது அம்பேத்கர் கூட இருக்கும். பிஜேபிக்கார கூட்டு கேட்க வராங்கன்னா அது அம்பேத்கர் இருக்கும். அதிமுக அம்பேத்கர் இருக்கும். கட்சிக்கு எல்லா கட்சியும் தலைவர். இது எந்த இப்ப கலைஞர் அதிமுக போடுவாங்க, காங்கிரஸ் பிஜேபி போடுவாங்களா, போட மாட்டாங்க. ஆனா அம்பேத்கர் மட்டும் கட்சி வேறுபாடின்றி எல்லாரும் போடுறாங்க. ஏன் அம்பேத்கர் சொன்னா மக்கள் ஓட்டு போடுறது கண்ண மூடி போடுவாங்க. இது இளைஞர்கள் இருந்து மகளிர் உலகம் முழுவதும் அம்பேத்கர் கொண்டாடுறாங்க. உலகத்திலே வரலாற்று சிறப்புக்கு ஒரு போராட்டம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாசிக் மாவட்டத்தில் காலாராம் கோயில். இந்த காலாராம் கோயில் எல்லாரும் போயிட முடியாது. இது கூட தமிழ்நாட்டில் நிறைய கோயில் போக மாட்டேங்கிறாங்க. அன்றைக்கே அவர் 1920 அப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அன்றைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து இந்த காலாராம் கோயில் ஒரு இடத்துல போராட்டம் வரலாற்று சிறப்பு வரலாற்று சிறப்பு போராட்டம் வரலாற்று ஆய்வாளர்கள் இந்திய வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு செய்திருக்காங்க. என்ன ஒரு போராட்டம்னா
மகாராஷ்டிரா மாநிலத்துல அந்த கோயில மட்டும் தாழ்த்தப்பட்ட மக்கள் உள்ள போக முடியாது. இது வந்து நிறைய முறை அவர் கவர்மெண்ட் எடுத்து போயிருக்காங்க. ஆமா அப்படியே சொல்லுமா பிசிஎம், அதாவது ஒரு 10% எனக்கு தெரியல, 10% இந்த போக முடியும் இந்த காலகட்ட கோயில. எல்லாருமே வந்து இதை பார்த்துட்டு இருந்தாங்க. அவருதான் அவருடைய தலைமையில் நடைபெற்ற அந்த போராட்டத்துக்கு பிறகுதான் அனைத்து மக்களும் உள்ள போறதுக்கு வழிவகுத்து கொடுத்தாரு. அம்பேத்கர் பொதுநல மன்றத்தின் நிர்வாகிகள் அந்தோணி நெப்போலியன், டி. இருதயநாதன், வன்னை என். குமார், ஏ. ரகு, ஜேம்ஸ், பி. ராஜ்குமார் மற்றும் வழக்கறிஞர் எல். முருகவேலு ஆகியோருக்கு வடசென்னை குடியரசுக் கட்சியின் பொருளாளர் டி.ஆர். பசுல் சால்வைகள் அணிவித்து கௌரவப்படுத்தினார். ஏழை எளியவர்களுக்கு சேலைகளும் உணவும் வழங்கப்பட்டது. இவ்விழா நிகழ்ச்சிகளை நியூஸ் அறக்கட்டளை இயக்குனர் காளிதாஸ் மிக சிறப்பாக தொகுத்து வழங்கினார். முடிவில் கற்பகம் நன்றி தெரிவித்தார்.